கிரிக்கெட் ஆர்வலர்கள் அனைவரையும் பாஸ் கிரிக்கெட் மீடியா சார்பாக வருக வருக என அன்போடு வரவேற்கிறேன். தற்போது கோலாகலமாக ஐசிசி T20 போட்டிகள் நடந்து வருகிறது. மேற்கிந்திய தீவுகள் அணியும் அமெரிக்க அணியும் இதை நடத்தி கொண்டிருக்கிறது. அதை பற்றி பார்ப்போம். உலகக்கோப்பையின் 25வது போட்டி ஏறக்குறைய ஹாஃப்வே மார்க்குக்கு வந்தாச்சு. இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் நடக்கக்கூடிய போட்டி நடத்தக்கூடிய அமெரிக்கா நியூயார்க்கில் மோதுறதுனால பரபரப்பாக இருக்கும். இந்த போட்டியை பொறுத்தளவுக்கு இந்திய அணி தொடர் வெற்றி பெற்று சூப்பர் 8க்கு தகுதி பெறுமான்னு கேள்வி வந்தது. இந்தியாவுடைய அதிபதி சேய் பார்த்திங்கன்னா தன் வீட்டுக்கு 12ல் மறைகிறது கொஞ்சம் சிறப்பு இல்லை. ஆனால் யுஎஸ்ஏயுடைய அதிபதி புகர் பார்த்திங்கன்னா அவர் வீட்டிலே ஆட்சி பலம் பெறுவது யுஎஸ்ஏக்கு சிறப்பு என்றாலும் கூட அங்கு கவிப்பும் இருக்கிறது, ஒரு நஷ்டம் சேதாரத்தையும் காட்டுது. அப்போ இந்த போட்டியை பொறுத்தளவுக்கு 2 பேத்துக்கும் சம பலத்தில் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் யுஎஸ்ஏ கொஞ்சம் கடுமையான சேதாரத்தை சந்திக்கும். அதே சமயத்தில் யுஎஸ்ஏ தலைமையில் நமக்கு கவிப்பு இருக்கிறதோடு மட்டும் இல்லாமல் மால் நோக்கி வருவது கொஞ்சம் சிறப்பு. ஆனால் இந்தியாவை நோக்கி பாம்பு நோக்கி வருவது சிறப்பு இல்லை. ஆனால் 10ஆம் அதிபதியான கதிர் உட்கார்ந்துருக்கிறது சிறப்பாக சொல்லலாம். அப்போ இந்தியாவுடைய லாபாதிபதி மால் போய் பாதக ஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கிறது. அப்போ வெற்றியில் சில பாதகங்களும் இந்தியாவுக்கு ஏற்படும். அதே சமயத்தில் யுஎஸ்ஏவுடைய அதிபதி லாபஸ்தான அதிபதி பார்த்திங்கன்னா பொன் 4ஆம் இடத்துல இருக்குது, அது நட்பு பலத்தில் இருக்குது. அப்போ இந்த போட்டி ரெண்டுமே வாழ்வாசாவா போட்டி மாதிரி நம்ம நினச்சி பார்க்க வேண்டியதுதான். பட் ஆனால் கடைசி நேரத்திலேயாவது இந்திய அணி வெற்றி பெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அனுமானிப்பது நாமாக இருந்தாலும் தீர்மானிப்பவன் இறைவன் ஒருவனே என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.